இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆன்டி ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவாங்க ஃபார் வெப்பிங்கு. சரி, இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பிங் லேண்ட்யார்டு யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல் டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லிங்கு வந்து அடிக்கடி நமக்கு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு வெப் ஸ்லிங்ஸ்க்கு மேலே போடுற ஆன்டி ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கட் ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து ஒரு 3 டன் 5 டன். ஸோ எப்போவுமே ஒரு 3 டன் அப்படின்னா ஒரு 75 mm இருக்கும். அதுக்கு மேலே போடுறது உங்களுக்கு ஒரு 100 mm வித்து. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 டன் இருக்கக்கூடிய பெல்ட்டுக்கு மேலே போடுறது. ஜென்ரலாக 5 டன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 125 mm இருக்கும். இது 150 mm. ஸோ அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த வெப் ஸ்லீங்குள்ளே போயிடும். ஸோ நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஜாஸ்தி. இதுதான் அந்த ஒரு வெப்பிங் ஸ்லிங் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 டன்னுக்கான ஒரு வெப் ஸ்லிங்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ வெப்பிங் ஸ்லிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆன்டி வெப்பிங் ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது கட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணும்போதே நமக்கு என்ன கிடச்சிரும், ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு ஸ்பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்கடி நம்ம மாற்றிக்கலாம். இல்லைன்னா சடனாக அந்த வெப்பிங் ஸ்லிங்ஸ் கட் ஆகி அந்த பொருள் கீழே விழுகிறது, தேவையற்ற ஒரு இன்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்லீவ்ஸ் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் கால் அஸ் ஃபார் எனி ஃபர்தர் டவுட்ஸ். தேங்க்யூ.